வெல்கம் டு சிம்பிளி ஹெல்த்தி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பெப்பர் சிக்கன் ரோஸ்ட். இந்த பெப்பர் சிக்கனுக்கு நம்ம மசாலா எதுவும் அரைக்க போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன் 500 கிராம், சோம்பு அரை டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 4, பூண்டு 3 பல், கருவேப்பிலை, வெங்காயம் 200 கிராம், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். பெப்பர் சிக்கனுக்கு இந்த மாதிரி பூண்டு மட்டும் சேர்த்து பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே போடுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வெறும் பூண்டு மட்டும் தட்டி சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே சமயம் பூண்டோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா தக்காளியோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு அந்த கிரேவி வரணும், அதுக்காக தான் இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்குறோம். பெப்பர் தான் அதிகமாக சேர்க்கணும். இந்த மசாலா நல்லா வேகணும். இந்த மாதிரி மூடி வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற சிக்கன் ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. இது ஒரு நல்ல சாம்பார் சாதம் இல்லைன்னா ரச சாதம் இதுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மசாலா நல்லா வெந்து அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும். முக்கியமானது என்னென்னா, சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்க்கணும். போன்லெஸ் சிக்கன்னாலும் போனின் சிக்கன்னாலும் இந்த சைஸ்க்கு இருந்ததுன்னா நம்ம இந்த சிக்கன் ரோஸ்ட் செய்யும்போது அது ரொம்ப டேஸ்டியாக வரும். அந்த மசாலா அதில் கோட் ஆகி ரொம்ப நல்லா வரும். அதனால் சிக்கனை இந்த மாதிரி பைட் சைஸ் பீசஸ்க்கு கட் பண்ணி சேர்க்குறோம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக வைக்கலாம். நல்லா மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே சிக்கன் வெந்துடும். பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு. தண்ணி குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். இல்லை, இது இன்னும் வேகணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் முடிஞ்சது. பாருங்கள், கிரேவியில் இருக்கிற எண்ணெய் மேலால் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான காரசாரமான பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டிஷ்ஷை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த பெப்பர் சிக்கனை ஒரு நல்ல ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன்.
சிக்கன் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.